கள்ளி செடிகளால ஆனதா மாறினா கூட நாம அது மேல உட்காரணும்னு இல்ல. வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை நம்ம கிட்ட இருக்குனாலும் பெரும்பான்மையான நேரம் நம்ம விதி மேல பழி போட்டுட்டு தேர்வோட சுவைய சுவைக்காமலே போயிடுறோம். இழப்பு நம்மளோட வாழ்க்கைக்கு தான். சின்ன சின்ன தேர்வுகள்லயும் வாழ்க்கையை ரசனையானதா மாற்ற மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443063299 044304227777. வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள 8939888298. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மனநல மருத்துவர்கள் அசோகன் மற்றும் சுபா சார்ல்ஸ் வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. டாக்டர், இப்போ ஏதாவது ஒரு ரிலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எஸ்பெஷலி அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் மேல ஒய்ஃப்கோ ஒய்ஃப் மேல ஹஸ்பண்ட்கோ டவுட் வர ஆரம்பிச்சிருது. இந்த ஒர்க் பண்ற இப்ப எல்லாருமே ஒர்க் பண்றாங்க. அது ஓவர் பொசசிவ்னஸ்னால வருதா இல்லனா என்ன காரணத்தினால அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது? எஸ், அதாவது நீங்க சொன்ன ஓவர் பொசசிவ்னஸ் ஒரு காரணமா இருக்கலாம். ஓவர் பொசசிவ்னஸ் அடுத்த எல்லை சந்தேகம், அது ஒரு காரணமா இருக்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு உரையாடல்ல ஒரு உறவு நிலைகள்ல இருவருடைய ஆளுமை நிச்சயமா முக்கிய பங்கு வகிக்குது. எவ்வளவு தூரம் விஷயங்களை கலந்து ஆலோசிக்கிறாங்க, எவ்வளவு தூரம் டிஸ்கஸ் பண்றாங்க, அதுக்குள்ள எப்படி ஒரு ட்ரஸ்ட் வருது, அது முக்கியம். ரெண்டாவது, சில விஷயங்களை தொடும்பொழுது பேசும்பொழுது அதை மறைக்கிறதோ அல்லது கொஞ்சம் அதை தள்ளி போடுறதோ அனாவசியமான சந்தேகங்களை உருவாக்கும். சம்பவங்கள் மனிதர்களை மாற்றும் சக்தி வல்லது. அதாவது ஒரு நிகழ்வு யார் கூடயாவது ஆபீஸ்ல பேசுறாரு அல்லது இந்த அம்மா யார் கூடயாவது பேசும்பொழுது அதுக்குரிய விளக்கங்கள் அவரா புரிஞ்சுக்கணும். புரியாத பட்சத்துல அதை பத்தி அவங்க எடுத்து சொல்லணும். சம்பவங்களும் சந்தேகத்தை உண்டாக்குது. எல்லாத்தையுமே டிரான்ஸ்பரண்டா பேசி தீர்த்தா இந்த சந்தேகம்ன்றது அந்த ரிலேஷன்ஷிப்ல வராது. ஆரம்ப காலங்கள்ல ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க உங்களை வெளிப்படுத்துகிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களை புரிந்து கொள்ள அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரீயான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கோ, அங்க பிரச்சனைகள் வந்தா கூட அதை சமாளிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனால டிரான்ஸ்பரண்டா இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்லியா டீல் பண்ணலாம். சில சமயம் அவங்க பேசும்போது ஒருவேளை சந்தேகத்தை மனசுல வச்சு கொண்டு பேசும்போது கூட அது கணவனுக்கு தெரிஞ்ச அதை நேரடியா பேசிடலாம். அதனால டிரான்ஸ்பரண்டா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்துச்சுன்னா அங்க பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போ திருச்சியில இருந்து கண்ணன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் கண்ணன். குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க கண்ணன். என் பேர் கண்ணன், திருச்சியில இருக்கேன். சொல்லுங்க. என்னோட வயசு 25. சரி. எங்க வீட்டுல மேரேஜ் பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்க. சரி. எனக்கு பெண்கள் மேல ஈர்ப்பே இல்ல. சரி. இப்ப நான் எப்படி என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. வீட்டுல ரொம்ப கம்பல் பண்றாங்க, எனக்கு சொல்லவும் முடியல. சரிங்க கண்ணன். டாக்டர் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. கண்ணன், நீங்க தைரியமா நீங்க வீட்டுல உள்ள உங்க நிலைய சொல்லி, அதாவது உங்க நிலை எப்படின்னா எனக்கு இஷ்டம் இல்ல, பெண்கள் மேல எனக்கு ஈர்ப்பு இல்ல, அதனால இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டான்னு போல்டா சொல்லணும். கல்யாணம் பண்ணிட்டு பிறகு அதுக்கும் மேல பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு இப்பமே நீங்க அதை தடை பண்ணீங்கன்னா நல்லது. எனக்கு இப்ப ஐ எம் நாட் ரெடி ஃபார் மேரேஜ், எனக்கு இன்னும் அப்படி கூட நீங்க சொல்லலாம். வேற ரீசன்ஸ் கூட சொல்லலாம் கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்கு. நான் இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் வாழ்க்கையில ஸ்டெபிலைஸ் ஆகணும். அதுக்காக மத்தவங்க அப்பா அம்மாக்காக பயந்துகிட்டு உங்களுக்கு பெண்கள் மேலே ஈர்ப்பு இல்லாத போது ஒரு திருமணம் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப தப்பு. அது உங்களையும் பாதிக்கும், அந்த பெண்ணை பாதிக்கும், பெண் வீட்டாரை பாதிக்கும். இதனால வர்ற ரிவர்பரேஷன்ஸ் ஜாஸ்தி. சோ நீங்க அதை நீங்க தைரியமா அந்த கல்யாணத்துல நீங்க இறங்காம இருப்பது நல்லது. கண்ணன், டாக்டர் சுபா சார் சொன்ன மாதிரி நீங்க உங்க வீட்டுல இந்த விஷயத்தை இந்த காரணத்தையே நீங்க சொல்லலாம். அப்படி இந்த காரணம் சொல்றதுக்கு உங்களுக்கு தயக்கமா இருந்துச்சுன்னா அவங்க சொன்ன மாதிரி வேற ஏதாவது காரணம் சொல்லி எனக்கு திருமணத்துல இஷ்டம் இல்ல, இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும், இல்ல அப்புறமா பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நீங்க திருமணத்தை தள்ளி போடுறது நல்ல விஷயமா இருக்கலாம். அடுத்ததா பெங்களூர்ல இருந்து மலர்கொடி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் மலர்கொடி. வணக்கம். எனக்கு எங்க வீட்டுக்காரர் எனக்கு 2 பசங்க, ஆம்பளை பசங்க. சரி. அவங்க 2 பேரும் எங்க வீட்டுக்காரர் என் சின்ன பையன் 8 மாசம் இருக்கும்போது விட்டுட்டு போயிட்டாரு. சரி. இப்போ நான் அவங்கள வீட்டு வேலை செஞ்சு நல்லா படிக்க வச்சு நல்லா வேலையில இருக்கிறாங்க. சரி. இப்போ நானு என் பசங்க வீட்டுக்கு வேலைக்கு போவத வீட்டுல இருந்துறாங்க. சரி.
நான் வீட்டுல இருக்கிறேன். ஆனா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. எங்க வீட்டுக்காரு தூரமா இருக்கிறாரு. அவரை கூட்டின்னு வந்துடலான்னா எங்க பசங்களுக்கு ஆம்பளைங்களை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. என் பசங்களும் ஆம்பளை பசங்க தான். சரி. ஆனா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நான் என்ன பண்றது? இதுக்கு ஒரு சொல்லுங்க. சரிங்க. அப்பா வந்து தன்னை சின்ன வயசுல வந்து விட்டுட்டு போயிட்டாருன்றதால அப்பா மேல, அப்பா சார்ந்த அந்த ஆண் வர்க்கத்தின் மேலேயே அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு, ஒரு விரக்தி இருக்குமா? பேசுங்க. இது வந்து அதாவது தவறு செய்யாத மனிதர்களே இல்லை. எந்த காரணங்களுக்காக வந்து அவர் வந்து அந்த மாதிரி போனார், திரும்பி வரும்போது எல்லாமே வாழ்க்கையில வந்து இந்த வானத்தின் கீழே மன்னிக்கப்பட வேண்டிய குற்றங்கள் தான் எல்லாமே. எதுக்கும் ஒரு பெரிய தண்டனை வந்து அவர் திருந்து இருந்தால் கூட அது கூட ஒரு தண்டனை தான். உங்களுக்கு மட்டும் வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, அவருக்கும் வந்து ஒரு தண்டனை இருக்கு. அவர் வந்து திருந்தி வருவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அதை நீங்க முழுசா நம்பும் பொழுது உங்க குழந்தைகளை வந்து கன்வின்ஸ் பண்ணுங்க. அது போர் அடிக்கிறதுக்காக அவர் வரட்டும், அப்புறம் வந்து வந்த உடனே சண்டை போட்ட உடனே இல்ல இது பழைய நிலைமையே பெட்டர் அப்படின்ற மாதிரி இல்ல. நிஜமா வந்து அந்த குடும்ப உறவுகள் வந்து மறுபடி வந்து சீர் செய்யப்பட்டு ஒரு குடும்பம்ன்றது ஒரு அப்பா அம்மா குழந்தைகள் இருக்கணும்ன்ற நிலைமையில அதை விருப்பப்பட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பா வரவேற்கக்கூடிய ஒன்றுமா. உங்க குழந்தைங்கிட்ட பேசுங்க. இது மாதிரி வந்து அது ஒண்ணும் இல்ல, இது வந்து பரவாயில்ல, நானே ஏற்றுக்கொள்ளுகிறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் இருக்கும், அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. யாருக்குமே தவறு செய்தவர்கள் யாருக்குமே ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கும் பொழுது அவங்க திருந்தும் பொழுது அவங்க வருந்தி வந்து வாழ்க்கையில மறுபடி வந்து நான் வரும்பொழுது அது வரவேற்கலாம். அதுல ஒன்றும் தப்பு இல்லம்மா. மலர்கொடிமா, டாக்டர் சொன்ன விஷயங்களை எடுத்துக்கோங்க. நீங்க உங்க குழந்தைகள் கிட்ட நீங்க சொல்லுங்க அவர் என்ன காரணத்தினால போனாரு. இப்ப இவ்வளவு வருஷங்களுக்கு அப்புறம் சரி அவர் திரும்ப வரட்டும், திரும்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து இருப்போம், அவர் மேல தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லி புரிய வச்சீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளும் நிச்சயமா அவரை பத்தி புரிஞ்சுக்குவாங்க. அடுத்ததா கோயம்புத்தூர்ல இருந்து சங்கீதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சங்கீதா. வணக்கம் மேடம். மேடம் கிட்ட பேசணும். பேசலாமா? சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சுங்க. சரி. ஹஸ்பண்ட் நானும் சந்தோஷமா தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் பாப்பா இருக்கா, 2வது பையன் இருக்கான். பையனுக்கு வந்து 3.5 வயசு ஆச்சு. அவனுக்கு இன்னும் பேச்சு சரியாவே வரல. நான் ரொம்ப 2 வயசு 2.5 வயசுல இருந்தே பேச்சு சரியாவே வரல. நாங்களும் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. டாக்டர்ஸ் வந்து பேசுவான், பொறுமையா இருங்க. வீட்டுல வந்து என் கொழுந்தனார் 5 வயசுல பேசுனால அவனும் லேட்டா தான் பேசுவாங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் இதை நினைச்சு ரொம்ப நாளா அழுதுட்டே இருந்தேன். ஏதாவது கிட் ஸ்கூல் பார்த்தா கூட அது அங்க சேர்க்கலாமா இங்க சேர்க்கலாமான்னு 4 ஸ்கூல் வேற மாத்திருக்கேன். இப்ப 3.5 வயசு ஆச்சு. ஒரு சத்துணவுக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கான். ரெகுலரா போயிட்டு இருந்தான். இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு பேசுறான். என் பேர்லாம் சொல்ற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆனா நல்ல விவரம் இன்னும் வரல. டாக்டர்ஸ் சொன்னாலும் டாக்டர்ஸ் இல்ல, நீங்க பொறுமையா இருங்கன்னே சொல்றாங்க. இப்போ அவனுக்கு பார்லர் தனியா நான் பார்லர் வச்சிருக்கோம். தங்கச்சியும் நானும் தான் ஒட்டுக்கா பாத்துட்டு இருந்தோம். இப்ப அவங்களும் கன்சீவா இருக்காங்க, மேரேஜ் ஆயிட்டு. அவங்களாலயும் வர முடியல. இப்ப அவனை ஸ்கூலுக்கு என்னால அனுப்ப முடியல. பார்லர் ரன் பண்ணணும், இதையும் பாக்கணும். வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமா இல்ல, பண கஷ்டமும் கொஞ்சம் இருக்கு. அதனால நான் பார்லர் ரன் பண்றதா. இப்ப பையன் ஸ்கூலுக்கும் போறது இல்ல, அவனும் அம்மா வீட்டுல விட்டுருக்கேன். அங்கதான் தங்கச்சியும் இருக்காங்க, ரெஸ்ட்ல இருக்க சொல்லிருக்காங்க டாக்டர்ஸ். அதனால அவளாலையும் வர முடியறது இல்ல. இப்ப எனக்கு பார்லர் ரன் பண்றதா இல்ல பையன் இப்பதான் ஓரளவுக்கு வந்தான், அதுக்குள்ள ஸ்கூல் விட்டு நிறுத்திட்டோம். இப்ப அவனை பாத்துக்கறதா, 2 குழப்பத்துல இருக்கேன். பையனை என்ன பண்றது பாத்துக்க. பையனை இப்ப ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாலும் என்னால ஸ்கூல் முடிஞ்ச உடனே நான் வீட்டுல இருந்தாதான் அவனை பாத்துக்க முடியும். பார்லர்லயும் அவனால வச்சுக்க முடியாது. மாடியில இருக்கறனால சீக்கிரம் ஓடி வெளியில போயிடுவான். அதுக்கு இப்ப எனக்கு என்ன பண்றது? பார்லர் ரன் பண்ணி ஆகணும் பண விஷயத்தினால. தம்பியும் பையனையும் பாக்கணும். அது 2 ரொம்ப குழப்பத்துல இருக்கு. என்ன பண்றது? கரெக்டா ஒரு முடிவு என்னால எடுக்க முடியல. சரிங்க சார், என்ன பண்றதுன்னு கொஞ்சம் டாக்டர். டாக்டர் சுபா. அம்மா, நீங்க வந்து உங்க பையன் 3.5 வயசுல பேசல, இப்ப நீங்க சொல்றீங்க பேர் சொல்றான், கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்றீங்க. டாக்டர்ஸ் ஒண்ணுமே இல்ல, வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இது குடும்ப வாரிசா வருது. அவருடைய சித்தப்பாவும் இப்படிதான் இருந்தாரு, இப்ப மாறிட்டு வந்துட்டாருன்னு சொல்றாங்க. ஆண் குழந்தைகள் லாங்குவேஜ் பிக்கப் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும். பெண் குழந்தைகள் நல்லா பேசும். 2 வயசுலயே எல்லா வார்த்தைகளையும் சொல்லி ஒரு 1000 வார்த்தைகளுக்கு மேல தெரியும், பேசுவாங்க. ஆனா ஆண் குழந்தைகள் கொஞ்சம் லேட் ஆகுறது ரொம்ப ரொம்ப சகஜம். நீங்க அதுக்கு போட்டு நீங்க இவ்வளவு கவலைப்பட வேண்டியது இல்ல. நான் ரொம்ப அதுக்காக வருத்தப்பட்டேன், அழுதுகிட்டே இருந்தேன், இதெல்லாம் தப்பு. ஒரு விஷயத்துக்கு இவ்வளவுதான் கவலைப்படலாம், அதுவும் டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க இந்த கவலை கூட படாதீங்கன்ட்டு. அப்ப நீங்க இவ்வளவு கவலைப்பட்டு இருக்கீங்க அதை பத்தி? நீங்க அப்படி செய்யக்கூடாது. நீங்க ஒரு பார்லர் வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு என்டர்பிரனர், உங்களே தொழில் நீங்களே செய்றீங்க, நீங்க அங்க வேலை பாக்குறீங்க. மேபி இன்னும் கொஞ்சம் நாள் ஆக ஆக நீங்க கூட 2 பேருக்கு அங்க வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த பார்லரை நிப்பாட்ட வேண்டியது இல்ல. உங்க ஹஸ்பண்டுக்கும் இப்ப வேலை இருக்குன்னு சொல்றீங்க. பையனை நீங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த சத்துணவு கூடத்துக்கோ இல்ல மத்த நேரம் அம்மா இருக்கிறாங்க, சித்தி வந்து வயிற்றுல குழந்தை இருந்தாலும் பாத்துக்கிடலாம்.
சோ பிள்ளைகளை நீங்க சமாளிக்கிறதுக்காக நீங்க வேலையை விடணும்னு தேவையில்லை. பார்லருங்கும் போது கொஞ்சம் நீங்க அத குழந்தையும் பாத்துக்கிடலாம், வெளியும் போய்க்கலாம். ஆனா சின்ன வயசு பையனை பார்லர்ல வச்சிருக்கிறது நல்லது இல்லதான். பட் எனிவே நீங்க உங்க பார்லரை விடாம குழந்தைய பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. குழந்தைய பத்தி கவலைப்பட்டாதான் நீங்க வேலையை விடணுமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். நீங்க அவனை அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பால் மாடி, இப்ப எத்தனையோ வழிகள் இருக்கு, கவர்மெண்ட்லயே எத்தனையோ சப்போர்ட் இருக்கு. நீங்க அப்படியே செஞ்சுட்டு நீங்க உங்க பியூட்டி பார்லரையும் பாத்துக்கலாம். அடுத்ததா கொடைக்கானல்ல இருந்து மேரி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் மேரி. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு திடீர்னு ஒரு 3 மாசமோ இல்ல ஒரு 2 மாசமோ கழிச்சு எனக்கு மைண்டுக்கு ஒரு நிகழ்ச்சி வருது. நான் வெளியில இருந்தாலும் சரி, உள்ள இருந்தாலும் சரி, அது எப்படி சொல்றேன்னு தெரியல. நான் வெளியில கிளம்பி போனாலும் சரி, திடீர்னு நான் தனியா இருக்கும் போதுனாலும் சரி, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி என்னோட மைண்டுக்கு வருது. ஆனா வரும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு 2 நாளோ இல்ல 3 நாளோ கழிச்சு அது நடந்துருது. அது நல்ல நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அது ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு அது நடந்துது. இல்ல அது ஏதோ மைண்ட் ப்ராப்ளமா இல்ல வேற எதுவும் எனக்கு இருக்குமா? சரிங்கம்மா. டாக்டர், பொதுவா இந்த மாதிரி அதாவது ஒரு ஆக்சிடென்டலா நடக்கிற சம்பவங்கள் இன்சிடென்டலா மாறி அப்புறம் அது கோயின்சிடென்டலா ஆகும் பொழுது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் மாதிரி நம்ம பாராசைக்காலஜின்ற சில விஷயங்கள் சொல்றாங்க. அதாவது நடக்க போகிற விஷயங்கள் எனக்கு முன்கூட்டியே எனக்கு தெரிஞ்சிடுது, அல்லது எனக்கு தெரிந்த விஷயங்கள் பின்னாளில் நடக்குதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் அங்கொன்று இங்கொன்றுமாக சொல்லப்பட்டாலும் அடிப்படையா விஞ்ஞான ரீதியா இத ஒரு பியர் ரிவ்யூ மூலமா பார்த்த பொழுது இதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வலியுறுத்தி சொல்ல வேண்டியது, ஒரு மருத்துவருக்கு, ஒரு மனநல மருத்துவர்ல விஞ்ஞானத்தின் அடிப்படையில சில விஷயங்கள் இதெல்லாம் பார்னம் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. பொதுவா ஒரு ஜோதிடம் இந்த வார பலன் கூட சொல்றது இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, இது ஒரு சம்பவம் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும், அது மகிழ்ச்சியா இருக்கும், உடனே அதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி உடனே அது ஒரு முடிவுக்கு வர்றதும், அல்லது உங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி வரும், எங்கேயாவது நமக்கு ஒரு ஜுரம் வரலாம், டெங்கு கூட வரலாம், அந்த சமயத்துல உடனே அது அந்த இதுல சொன்ன விஷயத்தோட தொடர்பு படுத்தி அதை நம்ப ஆரம்பிப்பதும், அறிவியல் அடிப்படையில இதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அதெல்லாம் சும்மா, அதாவது கனவுகள் வந்தா மறுநாள் வர்றது, சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு போயிடுது. இது ஒரு சினிமாவில், ஒரு திரைக்கதையில ஒரு கேட்பதற்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு பேய் கதை மாதிரிதான். பேய் கிடையாது, மனித உருவத்துல தான் பேய்கள் இருக்காங்க. மாமியார் உருவத்துல, மருமக உருவத்துல, இல்ல கணவன் உருவத்துல, இல்ல மனைவி உருவத்துல கூட பேய் இருக்கு. பேய் படம் நல்லா ஓடாது, நம்ம என்ஜாய் பண்ணணும். பேய் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அது வேண்டாத விஷயம். மருத்துவ அடிப்படையில, விஞ்ஞானத்தின் அடிப்படையில இதற்கு ஒரு விதமான ஆதாரமும் இல்லை. ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூக்கு வேணா இதை கொஞ்சம் அணுகி பார்க்கலாம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. டாக்டர் சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க உங்களுக்கு தோன்றது அடுத்த நாள் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் ஒரு கோயின்சிடன்ஸா தான் இருக்குமே தவிர, அதனால எனக்கு ஏன் இப்படி தோணுது அப்படின்னு தேவையில்லாம நீங்க அதை நினைச்சு யோசிக்கவோ குழம்பவோ தேவையில்லை. அடுத்ததா சக்திவேல் சங்ககிரியில இருந்து நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் சக்திவேல். வணக்கங்க. சொல்லுங்க சார். எனக்கு கொஞ்சம் அப்படியே படபடப்பா இருக்குங்க, அது கொஞ்சம் டிஸ்டர்ப்டாவே இருக்கு. படுத்திருக்கும் போது அதிகமா இருக்கு, பகல்ல படுத்திருக்கும் போது அந்த டைம்ல. சரி. ஆல்ரெடி வேற ஒருக்கு டாக்டரையும் பாத்துருக்கேன். அவர் இந்த டோதிப் அந்த மாத்திரை சாப்பிட சொல்லியிருக்காரு, சாப்பிட்டு இருக்கேன். சரி. இப்போ ஒரு பக்கமா ஒரு சமாச்சாரம், இப்போ ஒரு இந்த இவி லைன் போட்டாங்க. அது நான் முதல்ல சொல்லியிருந்தேன்னா நிப்பாட்டி இருந்திருக்கலாம். ஆனா அப்ப நான் தெரிஞ்சே சொல்லாம விட்டுட்டேன். மறுபடியும் இப்ப சொல்லி அதை மாத்தவும் முடியாது. அது திரும்ப திரும்ப அது என்னுடைய மனசுக்குள்ள அந்த ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அது அந்த இபி கம்பத்தை பாக்குறப்பெல்லாம் அது சுரியன் அப்படியே நெஞ்சில சொல்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அது அந்த ஃபீல்ட்ல இருந்து வெளியில எப்படி வருதுன்னு தெரியல. டாக்டர் சுபாஷன், நீங்க கொஞ்சம் பயந்துட்டீங்க. அதாவது உங்களுக்கு படுக்கும் போது ஒரு படபடப்பு வருதுன்னு சொல்றீங்க. நிறைய பேருக்கு ஒரு வயசுக்கு மேல மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் படுத்தா, பிளாட்டா படுக்கும் போது அந்த ஃபுல் ஸ்டமக் இந்த ஹார்ட் மேல பிரஸ் பண்றதுனால சில வேளை ஒரு படபடப்பு வரும். திடீர்னு எழும்பும் போது, இல்ல படுத்திருக்கும் போது, இல்ல சாதாரண யாரும் தூக்கத்துல கொஞ்சம் எழுப்பும் போதெல்லாம் ஒரு படபடப்பு வரலாம். இதெல்லாம் ரொம்ப இயற்கை. சோ நீங்க படுத்துட்டு பகல்ல தான் வருது சொல்றீங்க படபடப்பு. சோ இது உங்க ஃபுட் ரிலேட்டடா இருக்கலாம். சோ அதுக்குதான் உங்களுக்கு அந்த டாக்டர் அந்த டேப்லெட் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன்.
ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ், கொஞ்சம் முன்னால அந்த வயிற்று பகுதியிலிருந்து அந்த தொண்டை பகுதிக்கு கொஞ்சம் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால அது வரலாம். சோ நீங்க ஒரு ஃபுல் ஸ்டமக்க நீங்க குறைச்சிட்டு அளவு வந்து சாப்பாடு வந்து கொஞ்சம் அளவா பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்ப நீங்க சொல்றீங்க இபி ஒயர் வந்து என் நெஞ்ச தொடுற மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்ட்டு. இது உங்களுடைய ஒரு பிரம்மை. ஆனாலும் அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துச்சுன்னா, இதுவே வந்து உங்களை வேலை செய்ய விடாம உங்களை தடுக்குது அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு மருத்துவரை அணுகலாம். ஆனா இப்ப இது வந்து நீங்க உங்களுக்கு அது ஒரு ஃபீலிங், பட் ஐ திங்க் யூ ஆர் கெட்டிங் ஆன் வித் யுவர் ரெகுலர் லைஃப். உங்க வேலைகளையும் உங்களோட ருட்டீன் லைஃபையும் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் அசியூம் பண்றேன். சோ நீங்க வந்து இத வந்து உங்களுடைய பயம் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி பார்க்கலாம். இபி ஒயர் அது மாதிரி போகிற மாதிரி, நீங்க உங்க ஹார்ட் நீங்க எல்லாம் சேஃபா இருக்க மாதிரி, உங்களுக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாத மாதிரி நீங்க அப்படி உங்க கற்பனையை கொஞ்சம் மாத்தி யோசித்து பார்க்கலாம். நீங்க வந்து உங்க எண்ணத்துக்கு ஒரு பிரிசனர் ஆயிடக்கூடாது. உங்க எண்ணத்தால நீங்க கண்ட்ரோல் ஆகக்கூடாது. நீங்க தான் உங்க எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணி உங்க ஃபீலிங்ஸ மாத்திக்கிடலாம். அந்த இபி ஒயர் நல்லா இருக்குது, அதனால ஒரு பிரச்சனை இல்ல, எங்களுக்கு ஈஸியா எங்களுக்கு நல்ல பவர் இருக்குது, வீட்டுக்குள்ள வரைக்கும் இபி ஒயர் வரதான் செய்யுது, சோ அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல, ஐ எம் கம்ஃபர்டபிள் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு கற்பனையை வளர்த்து கொண்டு போது உங்க ஃபீலிங்ஸ, அந்த பயங்கிற ஃபீலிங்ஸ அது மாத்திடும். சோ இத வந்து மனசளவுல ஒரு மென்டல் எக்ஸசைஸ் மாதிரி நீங்க நல்ல விஷயங்களாவே நினைச்சு பாருங்க. அது உங்க யூ ஆர் வெரி சேஃப் அப்படிங்கிற மாதிரி கற்பனைகளை வளர்க்கும் போது உங்க ஃபீலிங்ஸும் மாறிடும். சக்திவேல், டாக்டர் சொன்ன விஷயங்களை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு படபடப்பு, படுக்கும்போது படபடப்பா இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கலாம், அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற அந்த இபி சம்பந்தப்பட்ட பயத்துக்கு நீங்க எப்படி மாத்தி யோசிச்சு அந்த பயத்தை போக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா நாகப்பட்டினம்ல இருந்து ரமேஷ்குமார் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ரமேஷ்குமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க ரமேஷ்குமார். தம்பிக்காக கேட்கணும் மேடம். தம்பி வந்து கல்ஃப்ல இருந்தாங்க மேடம். சரி. அவர் வந்து இப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு வயசு 28 ஆகுது. சரி. அவருக்கு இப்ப நாங்க மேரேஜ் ஏற்பாடு பண்ணும்போது அவர் ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ண பொண்ணு கூட டைவர்ஸ் பண்ணி இருக்காங்க அவங்க. சரி. அவங்களதான் அவங்க வந்து மேரேஜ் பண்ணிட்டு எனக்கு கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி. கிட்டத்தட்ட 4 வருஷமா எந்த விதமான சம்பாதிச்சதும் இல்ல, எதுவுமே இல்ல, தூங்க வேண்டிய, சாப்பிட வேண்டிய, போக வேண்டிய, இப்படியே இருக்கிறாப்புல ஒரு மெடல் இதான மாதிரியே இருக்கிறாப்புல மேடம். சரி. நாங்க வீட்டுல பாக்குற பொண்ணுங்களா அவர் ஏத்துக்க மாட்டேங்கிறாப்புல, அந்த பொண்ணுதான் நினைச்சு நிக்கிறாப்புல. அவங்க வந்து ஏற்கனவே மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆனவங்க. அது வில்லேஜ்ங்கிறதுனால கொஞ்சம் சிக்கலா இருக்கு மேடம். அதனால அவரை எந்த விதமான சம்பாதிச்சும் இல்ல, 4 வருஷம் ஆச்சு, அவர் நல்லா படிச்சிருக்காப்புல, வேலைக்கெல்லாம் போறது இல்ல, எதுவுமே பண்றது இல்ல, வீட்டுல இருந்துகிட்டு சாப்பிட்டு நீங்க அவர் எங்களை மாத்த பாக்குறாப்புல, நீங்க வந்து மாறி அந்த பொண்ணதான் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அது என்ன பண்றது மேடம்? அதான் சார்ட்ட கேட்கலாம். சரிங்க. அதாவது இப்ப கல்ஃப்ல இல்லையா அவரு? இல்ல மேடம், இல்ல சார், இப்ப வீட்டுல சார் இருக்காரு. 4 வருஷம் வீட்டுல இருக்காரு. ஒரு டிவோர்ஸ் ஆகி மறுபடியும் வந்து இருக்கிற பெண்ணு வந்து விரும்புறது ஒன்றும் ஒரு தப்பு கிடையாது, குற்றம் கிடையாது. அவங்க 2வது திருமணம் பண்றது வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அவருக்கு பிடித்திருக்கு, உங்களுக்கு பிடித்திருக்கு. கிராமங்கள் வந்து இது வந்து அந்த கலாச்சாரம் கிராமத்துல வந்து இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா எல்லாம் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நகரத்துல என்னென்ன குற்றங்களோ விஷயங்களோ எல்லாமே வந்து கிராமங்களிலும் இருக்கு. கிராமங்களிலும் அக்செப்டன்ஸ் இருக்கு. அதாவது இந்த கிராம பஞ்சாயத்து அந்த மாதிரி விஷயங்களை பத்தி எல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். அவருக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில், அந்த பெண்மணிக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில், உங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய பட்சத்தில் நீங்க நிச்சயமா வந்து திருமணம் பண்ணலாம். அதே கிராமத்துல இருக்கணும்ன்ற நெசசிட்டி கிடையாது. அவர்கள் வேறு இடங்களுக்கு வந்து சில சமயம் திருமணம் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த இடங்கள்ல நமக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும் பொழுது வேறு இடங்கள்ல கூரை வந்து வானம் பெரிய கூரை, எங்க வேண்டுமானாலும் போய் வசிக்கலாம், வாழலாம். அவங்க வந்து வேற ஒரு இடத்துல இருந்துட்டு வாழ்க்கையை வந்து தொடங்கலாம். அதுக்கு வேண்டிய வசதிகளை பாருங்க. மற்றபடி வந்து திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆனது மட்டும்தான் ஒரு காரணமா இருந்ததுன்னா, உங்களுக்கு மற்ற காரணங்கள் எதுவும் இல்லைன்னா சந்தோஷமா அதை வந்து வரவேற்று திருமணத்தை நடத்தி வைங்க. தம்பி வாழ்க்கையிலும் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். வெறுப்பா இருக்கிற நிலைமையில இருந்து அவருக்கும் ஒரு வாழ்க்கையில, அதாவது மனதுக்கு பிடித்தவரோட வந்து திருமணம் பண்ணும்போது அது ஒரு சந்தோஷமா வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். பெயர் சொல்ல விரும்பாத ஒரு பெண் நம்ம கூட இணைப்பில் இருக்காங்க. வணக்கம்மா. ஹலோ, வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. ஆக்சுவலா எனக்கு ஒரு ப்ராப்ளம். நானும் என் ஹஸ்பண்டும் வந்து லவ் மேரேஜ். சரி. நாங்க வந்து ஒன்னா படிச்சோம். சரி. ஒன்னா படிச்சிட்டு இருந்தோம். வீட்டுல எல்லாரோட
சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணோம். இப்ப கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சரி. நாங்க கல்யாணம் ஆயிட்டு நார்த்துக்கு போயிட்டோம். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட படிப்புக்காக நான் திரும்ப என்னோட சொந்த பிறந்த ஊருக்கே வந்தேன். சரி. அங்க நான் யார்கிட்ட படிச்சனோ அந்த சாரே எனக்கு கைடா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. நான் அவருக்கு அடியில ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். சரி. நான் ஒரு 10-12 வருஷம் கழிச்சுதான் வந்தேன் என் சொந்த ஊருக்கு. நான் முதல்ல வர்றப்ப என் ஹஸ்பண்ட் நல்ல வேலையில இருந்தாரு. இப்போ ஒரு 8 மாசமா அவருக்கு ப்ராப்ளம். அங்க அவர் வேலை பார்த்த இடத்துல வேலை போயிடுச்சு. நான் இங்க இப்ப ரிசர்ச்ல இருக்கிற என்னோட சார் ரொம்ப வயசான ஆளு. சரி. அவரு இவ்வளவு நாள் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் நல்லா எல்லா வேலை எல்லாம் கொடுத்தாரு, ஒழுங்கா பேசிட்டு இருந்தாரு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. என் கூட என்ன மாதிரி நிறைய ஒரு 6-7 பேரு எல்லாருமே கேர்ள்ஸ் தான் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அவர் இப்ப ரொம்ப தப்பா ரொம்ப ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு தனியா ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அவருக்கு அதுக்குள்ள போறப்ப ரொம்ப தப்பா பேசுறது, நீ என் கூட வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டே இருக்காரு. அது வெளியில யார்ட்டையும் சொல்லவும் முடியல. என் ஹஸ்பண்டும் அவரை ரொம்ப பெரிய மனுஷன். அவர் எங்க 2 பேருக்குமே அவர் எங்களுக்கு ப்ரொஃபசர். அதனால அவர்கிட்ட கைடன்ஸ் கேட்டுதான் எல்லாமே பண்ணுவாரு. அவருக்கு இவரு நல்ல டபுள் ரோல் பிளே பண்ணிட்டு என் ஹஸ்பண்டையும் பேசிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்ற சில விஷயத்தெல்லாம் வச்சுட்டு என்னைய ரொம்ப பிளாக்மெயில் பண்றது, நான் ஏதாவதுன்னா அவன்கிட்ட கொஞ்சம் வித்தியாசமா சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றது, என்னை ரொம்ப ஒரு 1.5 இயர்ஸா ரொம்ப கம்பல் பண்ணிட்டே இருக்காரு. நீ என் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவரு ஒய்ஃப் இல்லாத டைம் என்னை மிரட்டிட்டே இருக்காரு. ஆனா வெளியில கேபினுக்கு வெளியில அப்படி எதுவுமே நடக்காத மாதிரி ஏதாவது அப்படி காமிச்சுக்கிறாரு. அது மாதிரி அவரு என்கிட்ட பேசித்தான் ஆகணும். இப்ப இன்னைக்கு ஒர்க் ரிப்போர்ட் பண்ண போகும்போது போகாம இருந்துட்டா திரும்ப வெளியில சும்மா எல்லாருக்கும் முன்னாடியே சத்தமா நீ வா, அந்த வேலை என்னாச்சு, இது முடிச்சிட்டியா அப்படின்னு காமிக்கவான்னு கூப்பிடுறாரு. அப்புறம் உள்ள போனா அந்த மாதிரி பேசிட்டே இருக்காரு. வெளியிலயே என்னால சொல்ல முடியல. என் கூட உள்ள யாருக்கும் டவுட் வராத அளவுக்கு ரொம்ப இது பண்றாரு. நான் 10 இயர்ஸா உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். நான் அவரை ரொம்ப பெரிய லெவல்ல ஒரு காட் மாதிரி நினைச்சு எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிருக்கேன், அந்த மாதிரி பண்ணிருக்கேன். அதை தாண்டி அவரோட எந்த இதுவுமே எனக்கு கிடையாது. நான் அவரை பெரிய ஒரு சொல்ல முடியாத உயரத்துல வச்சிருந்தேன். ஆனா இப்ப அதெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிற மாதிரி என்னை ரொம்ப கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் என்னோட கைடுன்றதுனால நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சைன் வாங்குறதுக்கு கூட அவர்கிட்ட தான் போக வேண்டியது இருக்கு. உங்களுடைய என்ன பண்றது, நீங்க இப்ப இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பாக்கலாம். டாக்டர் சுபா. ஓகே, நிறைய ஹையர் ஸ்டடீஸ் ரிசர்ச் பண்ற பெண்கள் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்கு உள்ளாகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க கைட் மேல கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ். அவங்களுடைய ரிசல்ட், அவங்களுடைய பேப்பரை இது பண்றது, ப்ராசஸ் பண்றது, மேல அனுப்பி வைக்கிறது, இது எல்லாத்துலயும் கைடு ஒரு முக்கியமான ஒரு ரோல்ல இருக்கிறதுனால நிறைய பேர் இப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. ஆனா இதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. ஒரு சின்ன பூ வைக்கிற பெண்ணை நம்ம பாத்திருக்கோம். ஒரு பீச்ல ஒரு பூ, அண்ணா அண்ணா பூ வாங்கிக்கோண்ணா, பூ வாங்கிக்கோண்ணா, அண்ணா 5 ரூபாய் தான் அண்ணான்னு பின்னாலே வரும். ஆனா அந்த பெண்ணை வா நீ கார்ல என் கூட வா, 1 மணி நேரம் வா, நான் உனக்கு 1000 ரூபாய் கொடுக்கேன் அப்படின்னா வருவாளா? வரமாட்டா. அதே மாதிரிதான் இருக்கணும் நம்ம தமிழ் பெண்கள். நீங்க இதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட டிகிரி வேண்டவே வேண்டாம். பிஹெச்டி, அப்படிப்பட்ட பிஹெச்டி வேண்டாம். நீங்க உங்க கணவர் அவரை நம்புறாரு, அவரை ஒரு டீச்சருங்கிற ஒரு லெவல்ல வச்சிருக்கீங்க, நீங்களும் வச்சிருக்கீங்க. இப்படிப்பட்ட கயவர்களை நீங்க பிஹெச்டி கூட நான் வேண்டான்னு சொல்லி லீவ் போடுங்க. உங்க சுப்பீரியர்ட்ட போய், உங்க பிரின்சிபல்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. என்னைய தப்பா என்கிட்ட பேசுறாரு, அந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். மேஜிக் மாதிரி விஷயங்கள் நடக்கும். இதுக்கு நீங்க அடிபணிஞ்சு போனீங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப்ல ஃபெயிலியர்ஸ் தான் வரும். இதுல நீங்க தைரியமா நீங்க எதிர்த்துனீங்கன்னா, உங்களுக்கு நடக்கிற அந்த அநியாயத்துக்கு, கொடுமைக்கு நீங்க எதிர்த்து நின்னீங்கன்னா அது அந்த கயவர்களை ஒரு தண்டித்து வைக்கும், தட்டி வைக்கும். உங்களை மாதிரி மற்ற பிள்ளைகள் இப்பதான் கல்யாணம் பண்ணாம சின்ன பிள்ளைகளா வர்றவங்களையும் காப்பாத்தும். அதனால இது ஒரு சோசியல் காஸ். இதுக்காக நீங்க போராடணும். டாக்டர் சொன்ன ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க. நீங்க இத உங்களுடைய ஹையர் அபிஷியல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதை தாண்டி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்க அவரை விட்டு வெளியில உங்க ஹஸ்பண்ட் கூட நீங்க வேற எப்படி நீங்க பண்ணலாம், உங்களோட ஸ்டடீஸ எப்படி கண்டினியூ பண்ணலாங்கிற மாதிரி நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவா எடுக்கலாம். அடுத்ததா பிரியா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பிரியா. ஹாய். ஹலோ. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க பிரியா.
Hello, hi, precious people. Hi, Anchor. So I'm really glad actually. As I was walking along the road, these set of doctors, I wanted to definitely talk. I got the line, and Shubha Charles, ma'am. Again, I'm fluently repeating. You know me. You're really fancy the way you present yourself, and Doctor Sir. Really, the way you deliver, my God, to the point, and not only for any particular problem, because we can take the crux from it, and universally it is applicable to everyone, what you say. Today my thing is, actually, I have atopic neuroma, 2006, operated in Chennai. I'm actually bold, jovial, courageous, and I have swimed, as you know, definitely, even I'm doing a part-time job. But at times, I'm not able to, I just get easily drained sometimes, and I count on plus because the life is treated me so well, I have no complaints. But I get lots of, I get tired very quickly, doctor. Even I had told my neurosurgeon, Dr. Suresh Babu, and he definitely is not put me under any medicine because of maybe my courage or something, and whatever problem is, I'm getting diligent, that's it. But as you know, I smile பண்ண முடியாத ஒரு photo because I was a patient, but my lip symmetry is improved so well. But sometimes if I think of my deviate, actually I count on my plus. Because my family support system is this side, that side, I have a nice child. But sometimes if I think about so many, I'm just boldly taking steps and going. Suppose a imbalance but I feel, see, what is this? Still this is there. If there is surgery, okay, I have endured life. And then change of it is continuing with me. I feel like I don't know what to do for it. But otherwise, I have no complaints. I'm very bold, so courageous, so humorous, so laughing. Laugh like that. I'm like, easy go person. I come as it takes. So definitely, and please, if you can, maybe I have to. Priya, okay, Priya. Priya, what I understood, I think when you operated for a neurosurgical problem. If you can ask, if you can tell me. When you operated for a neurosurgical problem. Sorry? I'm not hearing you properly, Was there any neurosurgical intervention for you by Dr. Suresh Babu? Probably, probably I think she was counting all her place and little bit negative aspect வரும்போது கொஞ்சம் சிரமமா இருக்கு. நான் என்ன டிசிவர் பண்ணேன்னா, probably she mentioned a name of a neurosurgeon and ஆபரேட் பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு ஆடியோ சரியா இல்லை, அந்த ஆடியோவும் சரியா இல்லை, என்னுடைய ஆடியோவும் கொஞ்சம் சரியா இல்லை. ஏன்னா கொஞ்சம் எனக்கு சில சமயங்கள்ல நல்லா ஹியூமரஸா இருக்கேன், நல்லா பேசுறேன் கொள்றேன், சில சமயங்கள்ல என்னால இருக்க முடியல. அதுதான் எனக்கு புரிந்து கொண்ட விஷயம். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல I think she had not come out of the neurosurgical procedure. அந்த ஆபரேட் பண்ணது அப்படின்றது it is probably she's constantly recollecting it and getting reminded of it. Once நீங்க ஒரு stagnating point வரும்பொழுது அதை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் இன்சிடென்ட் இருக்கும் பொழுது I think there's no point in dwelling in your past when the past is painful or miserable. I think about the future. Future is a faith, future is a dream. And more than that, the present is the reality, Priya. I think stick on to the realistic issues and enjoy each and every moment of the reality, of the present reality. That's the best way. I think face anything with all the supportive mechanisms. After all, I think it's நல்லா அழகா சொன்னீங்க. நல்லா எனக்கு ஹியூமரஸா இருக்க முடியுது, நல்லா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியுது. Maintain this pep till the end of your life. I think life ஒண்ணுமே இல்லை. சில சமயம் it's better to be a rainbow in somebody's cloud. அந்த மாதிரி கூட இருக்கிறது லைஃப்ல ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கும். Think about other issues rather than thinking about your physical problems that
had happened in the past. That's the best way I can suggest. சேலம்ல இருந்து ஆயிஷா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ஆயிஷா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. ஹலோ, என் பேர் ஆயிஷா. எனக்கு ஏஜ் 22 ஆகுது. சரி. நான் மேரிட் தான். சரி. எனக்கு 18 இயர்ஸா இருக்கப்பே எனக்கு மேரிட் பண்ணிட்டாங்க எங்க வீட்டுல. 10th முடிதான் நான் படிச்சிருக்கேன். சரி. ரிலேஷன்ல தான் மேரேஜ் பண்ணாங்க. ஆனா மேரேஜுக்கு முன்னாடி எங்க அம்மாட்டையும் எங்க அப்பாட்டையும் சொன்னேன், இந்த பையன் சரியில்லம்மா, எனக்கு இந்த மேரேஜ் எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னேன். எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் வந்துட்டு இல்ல நல்ல பையன் தான், நீ இவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும், பத்திரிக்கையெல்லாம் அடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேடம். ஆனா 1 இயர் நான் சந்தோஷமா என் ஹஸ்பண்டோட இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால வாழவே முடியல மேடம். எப்ப பார்த்தாலும் மென்டல் டார்ச்சர், என்னால முடியவே எங்க வீட்டுல சொன்னா கூட இல்ல நீ ஒரு கூட தான் நீ வாழணும், நம்ம இதுல வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல ஹஸ்பண்ட் எதுக்கு எடுத்தாலும் பொய் பேசுறது, எதுக்கு எடுத்தாலும் கெட்ட வார்த்தையில பேசுறது, வாடி போடி அப்படிலாம் சொல்றாரு மேடம். எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே மாட்டேங்குது. எதுக்கு எடுத்தாலும் ஒரு பாசமாவே சொல்ல மாட்டாரு. எதுக்கு எடுத்தாலும் ஒரு அதிகாரம், ஒரு பெண்ணுன்னா இப்படிதான் ஆணுக்கு படிச்சுதான் இருக்கணும், நீ என்ன அப்படி இருக்கிற, அப்படிலாம் நீ இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க மேடம். ஆனா எனக்கு இந்த லைஃபே எனக்கு பிடிக்கவே இல்லை மேடம். மேரேஜுக்கு முன்னாடி ஒருத்தவங்க நான் என்னை லவ் பண்ணாங்க மேடம். திடீர்னு எதாச்சியா நான் அவங்கள பார்த்தேன். இப்ப அவங்க இன்னமும் என்னை நினைச்சிட்டே லவ் பண்ணிட்டே இருக்காங்க. நான் உன்னைதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இந்த விஷயம் எங்க வீட்டுக்கு இப்ப போன 5 months பேக் பின்னாடி எங்க வீட்டுக்கு தெரிய வந்துருச்சு. இந்த பையன் ஹிந்து பையன், அந்த பையன் ஆனா முஸ்லீமா மாறுறேன்னு சொல்றாங்க. நீ அந்த பையனை நீ டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துரு, முஸ்லீமா மாறுறேன்னு சொல்றாங்க. ஆனா எங்க வீட்டுல நான் வந்து சொன்னா கூட எங்க வீட்டுல என்ன சொல்றாங்க, உனக்கு இந்த ஹஸ்பண்ட் பிடிக்கலையா, வேணாம், இந்த ஹஸ்பண்ட நீ டைவர்ஸ் பண்ண, மறுபடியும் உனக்கு நம்ம இதுலயே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அந்த பையனெல்லாம் நீ தேடி போக கூடாது, இந்து பையனெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொன்னால நிம்மதியா வாழ கூட முடியல மேடம். குழந்தை வேற இல்ல, செக்ஸுவல் லைஃப்ல என்னால ஈடுபட முடியல மேடம். அவ்வளவு கஷ்டமா. எங்க வீட்டுல தெரியும் ஹஸ்பண்ட் நீ நல்லா பாத்துக்கல வைக்கல அப்படின்னா எங்க அப்பா அம்மா என்ன மிரட்டுறாங்க, நீ அந்த ஹிந்து பையனை நீ கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நாங்க சூசைட் பண்ணிக்குவோம் வச்சிருவோம் அப்படின்னு. என்னால வாழவே முடியல. 2 டைம் 3 டைம் நான் சூசைட் அட்டெண்ட் பண்ணி என்ன ட்ரை காப்பாத்திட்டாங்க மேடம். சரிங்க ஆயிஷா. டாக்டர் சுபா. சரி, உங்களுக்கு இப்ப என்ன வயசுமா? 22 ஏஜ் ஆகுது மேடம். 22 இயர்ஸ் தான் ஆகுது. 18 வயசுல கல்யாணம் ஆயிருக்குமா? 18 வயசுலதான் மேரேஜ் பண்ணாங்க. சரி, இப்ப உங்களுக்கு வந்து இன்னும் குழந்தை இல்லங்கிறது ஒரு காரணமா சொல்ல முடியாது. அது மாதிரி நீங்க இப்ப சொல்றீங்க இன்னொரு பையனை பார்த்தேன், அவர் கல்யாணத்துக்கு முன்னாலே என்னைய தெரியும், இன்னும் அதுல இருந்து என்னைய லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரா. யூசுவலா இடையில இப்படி வாரவங்க இப்படிதான் சொல்லுவாங்க. அது வந்து அவங்களுக்கு உங்களுடைய அட்டென்ஷனை கவர் பண்ண, உங்கள்ட்ட ஒரு பண்றதுக்காக அப்படி செய்வாங்க. நம்ம லெட்டர்ஸ் அஸ்யூம் நீங்க கல்யாணம் பண்ணி 4 வருஷம் நீங்க வாழ்ந்துட்டீங்க. அதனால நம்ம என்ன நினைப்போம், அவர் வந்து உண்மையிலே காதல்ல வராரு, உங்களை வச்சு இன்னும் கடைசி வரைக்கும் காப்பாத்துவாரு, இங்க கிடைக்காத இந்த இன்பங்கள்லாம் உங்களுக்கு அங்க கிடைக்கும், இந்த கணவர் வந்து உங்களை சரியா வச்சிருக்க மாட்டேங்காரு, அவர் நல்லா வச்சுக்குவாரு அப்படின்ட்டு நம்ம அஸ்யூம் பண்ண முடியாது. உங்களுக்கு இப்ப காதல்ல அப்படி தோணலாம், ஆனா பிராக்டிகலா ரியாலிட்டி இஸ் வெரி நெகட்டிவ் தான். உங்களை அவரு சந்தேகப்படலாம், அதுக்கப்புறம் உங்களை சத்தம் போடலாம். வாழ்க்கை வாழும் போது நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இப்ப உங்களுக்கு குழந்தை இல்லைங்கறத ஒரு காரணமா சொல்லாதீங்க. ஆனாலும் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில வாழ முடியாது, இதுதான் எந்த எனக்கு பிடிக்கிற அந்த வாழ்க்கையை என்னால அக்செப்ட் பண்ணவே முடியாதுன்னா நீங்க தாராளமா, நீங்க ஒரு அடல்ட், நீங்க தாராளமா நீங்க பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம். ஜாதிய வந்து ஐ மீன் ஒரு ரிலிஜனை வந்து இத காட்டுறது வந்து அப்பா அம்மார்கள் பண்ற தப்பு தான். அப்பா அம்மா அப்படி செய்யக்கூடாது. ஆனாலும் ரிலிஜன் வந்து ஒரு வே ஆஃப் லைஃப், ஒரு ஸ்டைல் ஆஃப் லிவிங், அது வந்து ஒத்து வராம போகலாம். அதுக்கப்புறம் சில வேளை உங்க ஹஸ்பண்ட் அவருடைய ஸ்டைல்ல வாழ வற்புறுத்தலாம், நீங்க அதுக்கு மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சோ அது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க வந்து இப்ப அவசரப்படாதீங்க, அவர்கிட்ட கொஞ்ச நாள் பேசாம இருங்க, ரீஅசஸ் பண்ணுங்க. என் சூழ்நிலை இப்படி இருக்கு, இதுல இருந்து இது எனக்கு சரியான தப்பு, இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒரு சரியான விஷயமா இருக்குமா அப்படின்னு பல தடவை யோசிங்க. நீங்க சும்மா அங்கங்க தாவிக்கிட்டே இருக்க முடியாது.
அதனால நீங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால இன்னும் 1 வருஷம் போட்டும், அது வரைக்கும் பொறுமையா இருங்க. அப்போ 1 வருஷம் முடிவில் சரி இந்த ஆள் நல்ல ஆள் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மனச மாத்தலாம், அவரை திருமணம் பண்றதுக்கு யோசிக்கலாம். பட் அதுவரை 1 வருஷம் வரை நீங்க ஒண்ணுமே யோசிக்காம ரொம்ப இன்வால்வ் ஆகாம இப்ப உள்ள அந்த சந்தோஷம் கூட உங்களுக்கு போயிடாம நீங்க பாத்துக்கிடணும். ஆயிஷா, டாக்டர் சொன்ன ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க. நீங்க இப்போ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுமையா உங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்கள், அடுத்ததா ஃபியூச்சர் எப்படி எல்லாம் இருக்கும், இந்த மாதிரி நம்ம திருமணம் பண்ணா நம்ம லைஃப் எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே நீங்க யோசிச்சு ஒரு வருஷ காலம் டைம் எடுத்து நிதானமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா நீங்க எடுக்கலாம். அடுத்ததா ஸ்ரீலங்கால இருந்து ஜானி நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ஜானி. வணக்கம், நான் டேனி பேசுறேன். மேடம், எனக்கு மம்மிக்கு தான் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா, இப்ப 1.5 இயர்ஸாவே மம்மிக்கு தூக்கம் இல்லை. ஏன் தூக்கம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா, இந்த இறந்து போன நாள்ல இருந்து மம்மிக்கு அந்த பழைய நினைவுகள் வருது. ஒவ்வொரு நாளும் நைட் தூங்குற நேரம் அந்த செத்த அன்னைக்கு இதெல்லாம் என்னென்ன செஞ்சாரோ காலையில இருந்து நைட் வரைக்கும் இந்த நாள் ஒரு ஃபில்ம் ஒன்று ஓடுற மாதிரி அது ரிப்பீட் டெலிகாஸ்ட் மாதிரி எந்த நாளும் மம்மிக்கு வருது. இதனால மம்மிக்கு தூக்கமே வருது இல்லை. நாங்க ஒரு டாக்டர் கிட்ட கூட்டி போயிட்டு சைக்காட்ரிஸ்ட் பேசுற நேரம் டாக்டர் பழசெல்லாம் நினைவு வருது, என்ன செய்யறாங்க, நாங்க கடவுளா அப்படியே எதுக்கு பேசிட்டாரு. நாங்க எங்களுக்கும் ஒன்னும் சொல்ல முடியல. மருந்து எல்லாம் கொடுத்தாரு தூங்குறதுக்கு. அந்த மருந்து குடிச்சா கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா குடிச்ச நாள்ல இருந்து மருந்து ஒரு காலையில் எலும்பாக சும்மா தடுமாற்றம், சும்மா அந்த திருச்சி போட்டுற மாதிரி நடத்துறாங்க. கொஞ்சம் தெளிவில்லாத மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு நீ கேக்குறீங்கன்னா என்னென்ன மருந்து எடுக்கிறாங்கன்னா, இந்த எல்சோலாம் எடுக்கிறாங்க, ஃப்ளூஎக்ஸமைன், பாரி, மற்றது ரிவோட்ரைல். இதெல்லாம் ஸ்லீப்பிங் டேப்லெட்டா இல்லாட்டி ஆன்டி டிப்ரெசன்ட் மெடிசனான்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நீங்க சாப்பிடுற 4 மருந்துமே ஒரு வருத்தம் மற்றும் இந்த எண்ணம் சுழற்சி நோய், அந்த ஃப்ளூஆக்சமைன், பாரின்றது சாப்பிடுறீங்க, பெராக்சிட்டின், அது அப்புறம் ஆல்பரசிலோன்ற மாத்திரைகள் தான் சாப்பிடுறீங்க. மிதமான மனநோய், மன வருத்தங்களுக்கு அந்த எண்ணம் மற்றும் செயல் சுழற்சி நோய்னு அப்செஷன் மாதிரி இருக்குல்ல, ஒரு குறிப்பிட்ட எண்ணம் ஒரு திரும்ப திரும்ப வீல சுத்தினா திரும்ப திரும்ப இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிற நிலைமைக்கு தான் அவர் கொடுத்திருக்காரு. ப்ராபப்ளி ஆரம்ப காலத்துல சாப்பிடும் பொழுது கொஞ்சம் லைட்டா செடேஷன் மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஒரு பந்தமா இருக்கும். பந்தமா இருக்கும் பொழுது அந்த சமயங்கள்ல ஆரம்ப காலத்துல கொஞ்சம் நம்ம மற்ற ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். கொஞ்சம் ஒரு முகத்தை கழுவிட்டதோ அல்லது ஒரு காஃபியோ டீயோ சாப்பிட்டீங்கன்னா இதுவா இருக்கலாம். வெஹிக்கிள் அந்த மாதிரி விஷயங்கள் வேணா ஓட்டாம இருக்கலாம். முடிந்தால் அந்த டோஸை கொஞ்சம் ஆல்டர் பண்ணுங்க. இது ஒரு பெரிய அளவுக்கு தீவிரமான ஆன்டிசைக்காட்டிக் அந்த மாதிரி இது கிடையாது. வேணா மாத்திரைகளை ஸ்பேஸ் பண்ணி நைட்ல கொஞ்சம் மாத்தி தூக்கத்தோட அந்த உறக்கமா இருக்கிற மாதிரி சில மாத்திரைகளை மாத்தி கூட கொடுக்கலாம். இது சாப்பிடறதுல உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல ஜானி. உங்க பிரச்சனை என்ன ஜானி? அவங்க அம்மாவோட ப்ராப்ளம். ஜானி, டாக்டர் சொன்ன ஆலோசனைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அந்த மாத்திரைகள் சாப்பிடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால நீங்க எதை பத்தியும் யோசிச்சோ கவலைப்பட்டுட்டோ இருக்க தேவையில்லை. நம்ம நிகழ்ச்சிக்கு நேர்களோட கேள்விகளுக்கு ஆலோசனைகள் வழங்குனீங்க. நன்றி டாக்டர் அசோகன். நன்றி டாக்டர் சுபாஷ். பணம் இருந்தா ஒரு நாய்க்குட்டிய வாங்கிடலாம். ஆனா நம்ம அன்பு செலுத்தினாலே தவிர அது பால் ஆட்டாதுன்னு சொல்லுவாங்க. அன்பா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்னு மத்தவங்களை பார்த்து ஏங்குற அதே மனசு முதல்ல அதே அன்பான வார்த்தைகளை பேசணும்னு உணரணும். உணர பகிர மனதோடு பேசலாம். மீண்டும் திங்களன்று சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.